இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டா பிரிவு சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தற்போது செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியின செய்தி வெளியீடு. இது வெளியின தேதி பார்த்தீங்கன்னா 30/1/2025. வெளியீட்டு எண் பார்த்தீங்கன்னா 233. இதில் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் 1961ஆம் ஆண்டிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி மனைகள், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது. அவ்வாறு ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீட்டுதாரர்கள் முழு தொகையையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறைகளின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது. விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்களுக்கு தமிழக அரசின் மேலான உத்தரவுக்கிணங்க முதற்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம் பட்டா பெறுவதற்கு ஏதுவாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டா பெற வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இச்சிறப்பு முகாம்களில் ஒதுக்கீட்டுதாரர்கள் பயன்பெற ஏதுவாக துண்டு சீட்டு பிரகாரம் செய்தல், வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீட்டுதாரர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீட்டுதாரர்கள் இச்சிறப்பு முன்முயற்சியை பயன்படுத்தி தங்கள் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்திற்கு நில உரிமை ஆவணம் பட்டா பெறுவதற்கு ஏதுவாக விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் பயன்பெறுமாறும் ஒதுக்கீட்டுதாரர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.